ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 2 வகையான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதாவது அடுப்பு இல்லாமலும் அரிசி மாவு இல்லாமலும் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். 2 டைப்பான கொழுக்கட்டை. ஒரு கொழுக்கட்டைக்கு வந்து அடுப்பு இல்லாத ஒரு கொழுக்கட்டை, இன்னொரு கொழுக்கட்டை வந்து அரிசி மாவே இல்லாமலும் ஒரு கொழுக்கட்டை. 2 ரெசிபியுமே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் கொழுக்கட்டை. வாங்க 2 வகையான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறதுல என்ன கொழுக்கட்டை பண்ண போகிறோன்னா, அரிசி மாவு இல்லாமல் கொழுக்கட்டை. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அளவே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் குறைச்சி ஒரு 1/4 கிளாஸை விட கம்மியாக வச்சா கூட போதும். நல்ல இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை வடித்து எடுத்துக்கலாம். எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். மண், தூசி, கல் ஏதாவது இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிறோம். கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வெல்லம் வந்து பாகு பக்குவம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு மூடி, பெரிய தேங்காய் மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவல் வந்து அதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வெள்ளைப்பாகுலே தேங்காய் வெந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு பூரணம் நமக்கு கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறது. இப்போது சுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர் கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவல். சப்போஸ் தேங்காய் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு தேங்காயை அப்படியே நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். 2 மூடியில் உள்ள தேங்காய் பூவையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த வெள்ளைப்பாகுலே வந்து வெள்ளை கரைசல்லே வந்து இந்த தேங்காய் பூ வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நான் வந்து கலந்து விட்டுட்டே இருக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த வெள்ளைப்பாகில் தேங்காய் பூ நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்றேன். இப்போ நம்ம வெளி மாவுக்கு இன்றைக்கி நம்ம அரிசி மாவு இல்லாமல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை 2ஆக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம வெளி மாவில் என்ன மாவு எடுத்து நீங்கள் செஞ்சாலும் உப்பு கரெக்டாக இல்லைன்னா அந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டே ஃபீல் ஆகாது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரவையை சேர்த்துட்டு கை விட்டுறாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ இந்த 2 கப் அளவுக்கு தண்ணியில் இந்த ரவை வந்து வெந்துடும். இப்போ நமக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லாவே வந்து இந்த ரவையோட பக்குவம் நல்லா வத்திரும். வத்தினதுக்கப்புறமா நமக்கு ஒரு வெளி மாவு ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே கொழுக்கட்டை செய்ய முடியாது. இதை என்ன பண்ணலாங்கிறதை அடுத்து நான் அப்படியே சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதை வந்து நீங்கள் இறக்கிக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு நீங்கள் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மாவு நல்லா ரெடி ஆகும். இப்போது சூடாக இருக்கும்போது நமக்கு கை வைக்க முடியாது. இப்போ ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ கையில் தொட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக ஆக்கிக்கணும். இப்போ நீங்கள் ரவையை வேக வச்சுருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் ரவை வெந்தது தானே, ஆல்ரெடி சாஃப்டாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா கை வச்சு அமுத்தி கொடுத்து சாஃப்டானால் தான் கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாமல் வெடிப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அரிசி மாவாக இருந்தாலும் இதே ஸ்டெப்பு தான், நீங்கள் ரவையாக இருந்தாலும் இதே ஸ்டெப்பு தான். இப்போ ரவையை நல்லா இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை சைஸுக்கு நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் உருண்டையாக செய்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் அச்சு இருந்தால் அச்சில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பூரணம் கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் நீளமான கொழுக்கட்டை இருந்தாலும் நீங்கள் தட்டிக்கலாம். இலை கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். உங்கள் விருப்பம் போல தான். நான் இன்றைக்கி உருண்டையான கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்வீட்டாக இனிப்பான பூரணம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு இல்லாமல் உருண்டை கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா அதை உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அரிசி மாவுல கொழுக்கட்டை செஞ்சா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ, அதை விட டேஸ்ட்டு அதிகமா தான் இந்த ரவை கொழுக்கட்டை இருக்கும். ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதா நாள்லேயும் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையுமே நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வாழை இலையில தட்டி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வீட்டில் உள்ள நார்மல் பிளாஸ்டிக் கவர் ஏதாவது நீங்கள் ஜாமான் வாங்கிட்டு வந்த கவர் இல்லைனா பால் கவர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஈவனாக பிசிறு இல்லாமல் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இதை நம்ம ஒரு வாழை இலை இட்லி பாத்திரத்தில் விரிச்சிட்டு வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி துணி விரிச்சிட்டும் வேக வைக்கலாம். இலையில் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுக்காக நான் அப்படி ட்ரை பண்ணுறேன். இலை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இடியப்பம் இட்லி எல்லாம் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. ஆல்ரெடி நமக்கு உள்ளே வச்ச ஸ்வீட் பூரணம் வெந்தது தான், ரவையும் வெந்தது தான். அதனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டு 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதை வேக வைங்க. வேக வச்சது இந்த அடுப்பில் இது பிளேட்டில் வச்சு மூடி வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் டு 3 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த இலையோட கலர் மாறிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளிமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கொழுக்கட்டை, அரிசி மாவு இல்லாமல் நம்ம ரவை வச்சு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து அந்த ஸ்வீட் பூரணம் சூப்பராக அப்படியே ஜூஸியாக இருக்கும். வெளியில் வந்து ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபிக்கு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தும் வந்து சூப்பரான கொழுக்கட்டை வருது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அதையும் கண்டினியூவாக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பே இல்லாமல் நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டையை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொழுக்கட்டைக்கு இன்றைக்கி ஒரு அரை மூடி, அதாவது ஒரு மூடி தேங்காயை சில்லாக எடுத்துகிட்டு அதோட மேலே இருக்கும் இல்லையா அந்த தோல் கருப்பு கருப்பாக அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மறந்துட்டு கூட, ஏன்னா வெல்லத்தில் நல்லா ஈரம் வரும். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சிக்கிட்டேன். இப்போ நான் சேர்க்கக்கூடிய வெல்லம் வந்து மண் தூசி எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து வாங்கியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பொட்டுக்கடலைக்கும் அந்த வெல்லத்தோட ஈரப்பக்குவத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஜாஸ்தியாகவும் போகாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. இந்த மாதிரி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கக்கூடிய இனிப்பு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு இல்லாமலே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து அடுப்பு இல்லாமல் அரிசி மாவு வச்சு பண்ணுற கொழுக்கட்டை. அடுப்பு இல்லாத பூரணம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து அரிசி மாவு, இடியப்ப மாவு, இல்லைன்னா கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு, இது எல்லாத்துலேயும் இந்த கொழுக்கட்டை செய்ய முடியும். இப்போ 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கக்கூடாது. ஒரே கப்பு தான் சேர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரவை எடுத்திருந்தோம். 1 கப்புக்கு 2 கப்பு ரவை சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம அரிசி மாவு எடுக்கிறோம். அதே அளவுன்னு 2 கப்பு மறந்துட்டு ஊற்றிடாதீங்க. ஒரே கப்பு தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ வெளி மாவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டோம். உப்பு வந்து கரெக்டான அளவாக தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொழுக்கட்டை டேஸ்ட்டே தெரியாது. நீங்கள் மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உப்பு போட்டு எண்ணெய் கலந்தாலும் எல்லா இடமும் ஈக்குவலாக வராது. தண்ணியிலே டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாவை கொட்டிக்கோங்க. மாவை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவுக்கு 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியப்ப மாவு, ஒரு சில மாவுகளுக்கு 1 கப் அளவுக்கு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அளவு மட்டும் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லா இடமும் அந்த ஈரப்பதமெல்லாம் ஈக்குவலாகி மாவு கரெக்டாகிடும். இப்போ நீங்கள் இதை அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு அடுப்பு எரியவே கிடையாது. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன்.
இந்த கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் பண்ணுற கொழுக்கட்டை. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்னஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து நல்லா அமுத்தி கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் வெளி மாவு காஞ்சே போயிடாது. இப்போது வேறு ஒரு அகலமாக மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் இந்த மாவை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று போகிற அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் காஞ்சு போயிடுச்சுன்னா அதுதான் கொழுக்கட்டை வந்து வெடிப்பு வரும். அதே மாதிரி சீக்கிரமே காஞ்சு போயிடும். மாவை காய விட்டுறாதீங்க. இந்த மாவு மேலே நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்கள் கையிலையுமே தேங்காய் எண்ணெய் இல்லைனா சுடுதண்ணி கையில் தொட்டுட்டு நல்லா மாவு வந்து அமுத்தி கொடுங்க. நல்லா அமுத்தி கொடுத்து மாவை நல்லா ஒரு வெண்ணெய் மாதிரி சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் வரும். கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுகள் நம்ம விட்டுருவோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற கொழுக்கட்டையும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு சில பேர் கொழுக்கட்டை செய்யும்போது எப்படி பார்த்து பண்ணாலும் கொழுக்கட்டை வெடிச்சிடுது. அதாவது வேக வைக்கும் போதே விரிசல் விழுந்துருது, வெடிச்சிடுது, அது சேஃபே போயிடுது, உடஞ்சி போயிடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மாவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மாவை சாஃப்டாக்கினதுக்கப்புறமா நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாவில், அதாவது இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு, எந்த மாவில் நீங்கள் செஞ்சாலும் கொழுக்கட்டை வெடிக்காது, உடஞ்சி போகாது, எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சு போகாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ மாவை நல்லா அமுத்தி கொடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கை வச்சு அமுத்தும் போது இந்தளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அந்தளவுக்கு கை வச்சு நல்லா கலந்து எடுத்துருக்கோம். இப்போ ஒரு வாழை இலையில் ஒரு சின்னதாக உருண்டை மாவெடுத்து நல்லா கை வச்சு நான் அமுத்திக்கிட்டேன். அமுத்தினதுக்கப்புறமா சென்டரில் நம்ம ரெடி பண்ண, நம்மளுக்கு அடுப்பே இல்லாமல் ரெடி பண்ண இனிப்பு பூரணத்தை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அந்த வாழை இலையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல். இப்போ மாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வரும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வெறும் தேங்காய் வச்சு இனிப்பு பூரணம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செஞ்சாச்சு. இது எல்லாத்தையும் இலையில் அடுக்கி வச்சாச்சு. அடுப்பில் இட்லி தட்டில் இலை விரித்து வேக வைக்கிறேன். இதுவுமே வேகிறதுக்கு 3 நிமிஷம் போதும், ரொம்ப டைம் எடுக்காது. வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிட்டு சுட சுட சாப்பிட கொடுத்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமான அடுப்பு இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை, அடுப்பு இல்லாமல் பூரணம், இனிப்பு பூரணம் ரெடி பண்ணி ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இந்த 2 ரெசிபியுமே நிச்சயமாக எல்லாரும் செய்யக்கூடியது. அதாவது புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 டிஷ்ஷுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. கொழுக்கட்டை ரெசிபி என்றைக்காக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஒரு ஸ்நாக் கேட்கும்போது டக்குன்னு இதை பண்ணி கொடுத்துக்கலாம். விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான டேஸ்ட்டான கொழுக்கட்டை. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தொடர்ந்து வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.